அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் திருமறை குர்ஆனில் சூரா ஆலி இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தில் 185வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய நாம் அதிகமாக கேள்விப்பட்ட வசனங்களில் ஒன்று. அதில் நாம் கவனிக்க தவறிய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். வெற்றியாளர்கள் என்றால் யார், யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஒரு வரை விளக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஆலி இம்ரானினுடைய 185வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் வாழுகிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கென்று உண்மையான இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமை நாளில்தான் அவர்களுக்கான கூலிகள் அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னா, யார் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகத்தின் வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். மரணம் தொடர்பாக பேசும்போது இந்த வசனத்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இதில் வெற்றியாளர்கள் யார் அப்படிங்கிறத பதிய வைக்கிறான். யார் உண்மையில் வெற்றியாளர்கள்? அதிகமான உடல் ஆளுமை கொண்டவர்களோ, பதவியை, பெருமையை, புகழை, பணத்தை அல்லது வேறு செல்வாக்குகளை பெற்றவர்கள், இவர்களை உலகத்தில் நீங்கள் வெற்றியாளர்களாக பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் உண்மையில் இவர்கள் வெற்றியாளர்கள் கிடையாது. வெற்றி இந்த துன்யாக்குள்ளே கிடையாதுங்கிறோம். நீங்க துன்யாவை வைத்து எல்லாம் என்ன செய்ய முடியாது, வெற்றி தோல்வியை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. இந்த மனிதனை பார்த்தியா, பிறக்கும் போதும் ஏழையாக இருந்தான், 80 வயசாகி மௌத்தாகிறார், ஏழையாத்தான் மௌத்தா இருக்கிறாரு, வாழ்க்கை நாசப்படுத்தி விட்டார். இது வெற்றியோ தோல்வியோ கிடையாது. இவனை பாரு, இவனுக்கு கல்யாணமாகி 40 ஆண்டுகள் ஆச்சு, ஆனால் புள்ள கிடைக்கலையே, இவனுக்கு என்ன இந்த வாழ்க்கையினுடைய இன்பத்தை அடைந்தான், வெற்றி இவனுக்கு கிடைக்கல. எப்படி இன்று இதை வைத்தெல்லாம் வெற்றி தோல்வி தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வெற்றி தோல்வி என்பது மௌத்துக்கு பிறகுதான். ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நார், நரகத்தை விட்டு நீங்கள் தூரமாக்கப்படுகிறீர்களா? நான் நரகத்தை விட்டு தப்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இடத்தை நீங்கள் அடைகிறீர்களா? ஓ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்தை நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைகிறீர்களா? ஃபக்கத் ஃபாஸ், அதுதான் வெற்றி. வெற்றி என்பதை நீங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம நிறைய பேர் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற அளவிற்கு நரகத்திற்குள் நுழைந்து விடக்கூடாது என்கிற எண்ண ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. காரணம், அது குறித்த ஒரு பயம், அச்ச உணர்வு என்பது நம்மகிட்ட ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம போயிட மாட்டோம் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமது உள்ளத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நியாயம்தான், அது இருக்க வேண்டியது தான். ரசூலுல்லாஹ்வே ஆர்வம் ஊட்டுறாங்க, மன் மாத்த மின் உம்மத்தில் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷை'a தகல் ஜன்னா, என் உம்மத்தில், என் சமுதாயத்தில் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மௌத்தாகி விடுகிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அப்ப நமக்கு இந்த நம்பிக்கை இருப்பது நியாயம்தான். ஆனால் நம்மை விட இந்த நம்பிக்கை அதிகம் கொள்ளக்கூடிய நபர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? நாம சொர்க்கம் போறோம் அப்படிங்கிறத விட நபி அவர்கள் தாங்கள் சொர்க்கம் போகிறோம் என்பதில் கூடுதலான நம்பிக்கை இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நம்பிக்கையோடு நரகம் போயிருவோமோங்கிற பயமும் அதிகமாக இருந்தது. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் இருந்ததுன்னா, நம்ம ஒரு துஆவை அதிகமாக நாமளும் கேட்டிருக்கிறோம், பல சொற்பொழிவுகளில் மக்கள் மூலமாக நம்ம கேள்விப்பட்டும் இருப்போம். ரசூலுல்லாஹ் இந்த துஆவை செய்வார்களாம், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். யா அல்லாஹ்,
இம்மையினுடைய நன்மையும் தா, மறுமையினுடைய நன்மையும் தா, நரக வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு. இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற பிரார்த்தனை. ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனை அதிகமாக கேட்பார்கள். எந்த அளவுக்கு அதிகமாக கேட்பாங்கன்னா, வேற ஏதாவது துவா கேட்க வேண்டிய நிலைமை இருக்கும், அந்த துவாவோட இந்த துவாவை சேர்த்து கேட்பாங்க. அப்போ இதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த நரக விடுதலைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் அதிகம் மன்றாடி இருக்கிறார்கள். ஏன் இப்படி மன்றாட வேண்டிய அவசியம்? ரசூலுல்லாவுக்குத்தான் சொர்க்கத்தில் முதல் இடம் இருக்கிறது, முதலில் நுழைய இருக்கிறார்கள். நபியே நரகம் போறாங்கன்னா துன்யால வேறு யாருமே சொர்க்கம் போக முடியாதுங்கிற அளவுக்கு நன்மைகளை பெற்ற நபர் மாமனிதர் அல்லாஹுடைய ரசூல். ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சூரா யூனுஸ் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை பதிய வைக்கிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என்ன நடக்கும் மறுமை நாளில், நான் என்ன கதிக்கு ஆளாக்கப்படுவேன் என்று எனக்கு தெரியாது. இன்னி அசைத்து அதாப யௌமின் அலீம். ஒருவேளை நான் அல்லாவுக்கு மாறு செய்தவனாக மௌத்தாகி விடுவேனே, ஆனால் அல்லாஹ் என்னை மறுமையில் என்ன கதிக்கு ஆளாக்குவான் என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை, எனக்கே தெரியாது. அதை நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சொர்க்கம் உறுதிதான், சொர்க்கத்துக்குள்ள போறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை நான் தான் வழி நடத்த போகிறேன் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். என்னும் பொழுது நமக்கு சொர்க்கமே உறுதி இல்லை. நம்ம எல்லாம் ஒரு கான்செப்ட் தான் வச்சிருக்கிறோம். நம்ம ஷிர்க் வைக்கல அதனால சொர்க்கம் போயிடுவோம், ஏதோ மற்ற மக்களோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் நெஞ்ச நன்மை கொஞ்சம் வச்சிருக்கிறோம் அதனால நரகத்திலிருந்து தப்பிச்சிருவோன்னு ஒரு யூகம் தான் இருக்கிறதே தவிர உறுதியான ஒரு வாதம் இல்லை. உறுதியான வாதம் உள்ளவர்களை பயந்திருக்கிறார்கள், நடுங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு நபித்தோழர், நபிகளாரினுடைய மிக நெருங்கிய அந்த இஸ்லாமிய பட்டறையில் பாடம் பயின்ற 2ஆம் இடத்தில் உள்ள ஒரு முக்கிய சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் இந்த நபித்தோழருக்கு கொடுத்த நற்செய்தி 1-2 கிடையாது, எக்கச்சக்கமான நேரங்களில் ரசூலுல்லாஹ் இந்த தோழருக்கு நற்செய்திகளை அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் மாளிகை பார்க்குறாங்க, உமர் இப்னு கத்தாப், இந்த மாளிகை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்குரியது என்று சொன்னார்கள். உஹது மலையின் மீது ஏறுகிறார்கள், மலை நடுங்குகிறது, ஆட்டம் காணுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹதை நீ ஆட்டம் காணாதே, உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதும் இருக்கிறார்கள். ஒரு நபி என்பது நபி அல்லாஹுடைய ரசூலை குறிக்கிறது, ஒரு சித்திக் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை குறிக்கிறது. 2 ஷஹீத் என்பது உமரையும் உஸ்மானையும், அங்க மொத்தம் 4 பேர் தான் நிற்கிறாங்க. 2 ஷஹீத் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷஹீதானவர்களுக்கு பாவங்கள் விசாரிக்கப்படாது, ஷஹீதானவர்கள் சொர்க்கம் உறுதியாக்கப்படுகிறது. இப்ப எத்தனை நற்செய்தியை ஒரு மனிதர் பெற்றிருக்கிறார் என்று பாருங்கள். இவ்வளவு அதிகமான இது அல்லாத பெரும் நற்செய்திகளை பெற்றிருந்த போதும் தன் மரண சூழ்நிலையை கண்டு தான் நரகம் போய் விடுவோமோ என்ற ஒரு பயம் உமர் ரலியல்லாஹு அவருடைய முகத்தில் இருந்ததை அவர்களுடைய மரண நெருக்கத்தை பார்த்த மக்கள் சொல்கிறார்கள். ஒரு கடுமையான பயம், நம்ம அல்லாஹ்வை சந்திக்க போறோம், என்ன முகத்தை கொண்டு அவனை நம்ம பார்க்க போறோம்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஒருவேளை நான் நரகம் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு கவலை அவருடைய உள்ளத்தில் பற்றி பிடித்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கு அந்த கவலையோ ஒரு பயமோ ஏன் அவ்வப்போது வருவது கிடையாது. ஏதோ ஒரு சில நேரங்களில் மார்க்க பேச்சுக்களை பேசும்போதோ ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கேட்கும் போது மட்டும் நமக்கு நரகம் போயிடுவோமோங்கிற பயம் வருகிறதை ஒழிய ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏன் வரவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வெற்றி என்பது நீங்கள் நினைப்பதை போன்று அல்ல, நரகத்தை விட்டு தப்பிச்சுட்டு நீ வெளியே வந்துடணும், வந்துட்டாலே போதும், அங்கிருந்து வெளியே வந்துட்டாலே சொர்க்கம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கிடைச்சிரும். நரகமும் இல்லை சொர்க்கமும் இல்லைன்னு ஒரு போக்கிடம் கிடையாது. நரகம் இல்லைன்னா சொர்க்கம், சொர்க்கம் இல்லைன்னா நரகம், 2ல ஒரு போக்கிடம் தான். நரகத்தை விட்டு தப்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், சொர்க்கம் கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அதிலிருந்து தப்பிப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை, அதற்கான உத்வேகத்தை நாம் என்ன கொடுத்தோம், என்ன முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உண்மையில் நரக வாழ்க்கை என்பது நாம் நினைத்து பார்ப்பதை போன்று அல்ல. அல்லாஹ் காஃபிர்களை குறித்து குர்ஆனில் ஒரு ஆயத்திலே பேசுகிறான். என் தண்டனை என்னன்னு அவன் சோச்சு பார்க்கலங்கிறான். நான் என் தண்டனை என்னன்னு அவனுக்கு தெரியல, தெரியாம மிதப்புல சுத்திக்கிட்டு இருக்கிறான். நான் தண்டிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது என்று குர்ஆனில் இப்படி ஒரு எச்சரிக்கை வார்த்தையை அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். சூரா ஃபுர்கானில் நரகத்தில் இருந்து தப்பிப்பதற்கென்றே ஒரு தனித்த ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா
இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா. யா அல்லாஹ், நரகத்தினுடைய அந்த கொடிய தண்டனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு. அது நிலையானதும் நீங்காத இடம் பிடித்த ஒரு தண்டனை. அது சாதாரண தண்டனை இல்லை. இன்னைக்கு வந்துச்சு, வேதனை கொடுத்துச்சு, இந்த அடிபட்டு உடம்பு மழுங்கின மாதிரிலாம் அப்படி மழுங்க வைக்காத அந்த தண்டனை. ஒவ்வொரு முறை அது தண்டிக்கும் போதும் புதிதாக தண்டிப்பதை போன்றுதான் நம்முடைய உடலை அது பதம் பார்க்கும். அப்படி ஒரு தண்டனையிலிருந்து இறைவா எங்களை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை சூரா ஃபுர்கானினுடைய அந்த இறுதி ஒரு 15 ஆயத்துகளுக்குள்ள நீங்க பார்த்தால் அந்த துவாவை அல்லாஹ் சொல்லி தருவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் மன்றாடுங்கள், நரகத்தினுடைய தண்டனைகள் இருந்து தப்பிப்பதற்காக, மீளுவதற்காக என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.